Sir, is this a resort arrest? There are 10 things being said. DGP is supposed to come here and take stock and submit a report. What do you have to say? தாராளமா வரலாம். எங்க கூட வந்து நல்லா பேசிட்டு கலந்து சந்தோஷமா பேசிட்டு எங்க கூட டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு போலாம். அவர் வர வேண்டாம்னு சொன்னோம். நல்லா வரலாம். நாங்கெல்லாம் சுதந்திரமா இருக்கோம். எங்க கூட ஜாலியா வந்து பேசிட்டு போலாம். எப்பவும் ஃப்ரீயாவே இருக்கிறதுல இந்த ஒரு 3 நாள் ஒரு ஃப்ரீயா கிடைச்சிருக்கும். அதனால 3 நாள் ஒட்டுக்கா பக்கத்துல இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் அறிமுகமாருக்கு ஒரு வாய்ப்பு. நல்லபடியா சந்தோஷம் பேசிட்டு உங்களை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே. இப்போ அது சந்தோஷம் தானே. அது மாதிரி எம்எல்ஏ கடையில சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். நல்லா வரலாம், யாரு வேணா வரலாம். சந்தோஷம். அதெல்லாம் தப்புமா, அதெல்லாம் தப்பு, பொய். அப்படியெல்லாம் யாரும் அடைச்சு வைக்கல. நாங்க எல்லாரும் ஒட்டுக்கா இருக்கோம்னா ஊருக்கு போனா திருப்பி வர முடியாது. கவர்னர் எப்ப கூப்பிட்டாலும் போகணும். அதுக்காக எல்லாம் ஒட்டுக்கா நீங்க இருக்கீங்க. அது ரீசன் என்ன சார்? வாட் இஸ் தி ரீசன்? ஒட்டுக்கா கவர்னர் எப்ப கூப்பிட்டாலும் போகணும்ல. நான் ஒரு பக்கம் இருப்பேன். அன்னைக்கு முந்தானைக்கு இந்த செய்தி இவர் வெளியிட்டோன்னே நான் ஒரு பக்கம் இருந்த ஃபேமிலியோட எல்லாரும் அன்னைக்கு கார்டன் போனாங்க. நான் காலையில தான் போய் சேர்ந்தேன். அது தேவையில்லாம ஒரு டிவியில் பார்த்து தப்பா போடுவாங்க குணசேகர எம்எல்ஏ காணன்னு. சார், எனக்கு கட்சி தான் முக்கியம், ரெட்டலை தான் முக்கியம். இதுதான் உயிர். காலத்துக்கும் இந்த ரெட்டலைக்கு அடிமையாவே இருக்கிறது தயாரா இருக்கிறேன் சார். என் ஃபேமிலியில இருக்காங்கம்மா. என்னை வந்து பார்த்துட்டு போறாங்க. நானும் அவங்கள போய் பார்த்து வரேன். வாட் இஸ் த ஃபியூச்சர் ஃபார்? ஃபியூச்சர் ஃபார் என்ன சார்? சின்னமா தான் முதலமைச்சர் கவர்னர் என்ன சொல்றாரு சார்? கவர்னர் இப்போ ஒரு ரிப்போர்ட் கேட்டாரு. டிஜிபி ரெசார்ட் அரெஸ்ட் மாதிரி இது இருக்கு. அதுதான் அலிகேஷன். கிட்னாப் பண்ணிருக்காங்களா? கிட்னாப் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இந்த ரிசார்ட்டுக்கு? எதுக்கு வந்து இந்த ரிசார்ட்டுக்கு? அங்க எம்எல்ஏ ஹாஸ்ல இருந்தாக்க நான் எக்ஸ் எம்எல்ஏ, நான் எம்எல்ஏ இல்ல. ஓகே. எம்எல்ஏ ஹாஸ்ல இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்களை வந்து அவர் முதலமைச்சருங்கிற ஒரே ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு போலீஸ் மத்தியில வந்து எல்லாரும் மிரட்டி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்க தனித்தனியா அவங்க இஷ்டத்துக்கு வந்து தங்கி இருக்காங்க. அவங்க தனியா எல்லாரும் ஒரே இடத்துல வந்து தங்கி இருக்காங்க. ஏமா எம்எல்ஏ இருந்தா ஒற்றுமையா இருக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் சப்போர்ட் இருக்கு. கவர்னர் எப்ப வேணாலும் கூப்பிடலாம். அவங்க 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒண்ணு கூட முடியும்? இப்ப அவங்க எல்லாம் ஒரே ரூம்ல ஒரு காம்பஸ்ல இருக்காங்க. அப்படியே சேர்ந்து வந்து நாங்க எப்ப வேணாலும் கூப்பிடலாம்னு வந்து இருக்காங்க. ஓகே சார். சார் ஒரே क्वेश्चन சார். 130 எம்எல்ஏ சப்போர்ட்ல இருக்காரு இல்லையா? வாட் இஸ் த பாயிண்ட் இன் bringing them all to this place சார்? அங்கதான் you can be in your constituency. Whenever you have to support, you can come and support Chinnamma, make her CM. 130 எம்எல்ஏ உங்க இல்ல. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருக்காங்க. எந்த பேர் இருக்கார் சார் இங்க? அது தெரியாது. எனக்கு வேண்டியவங்க 2-3 பேரை பார்த்துட்டு வந்தோம். எங்க தொகுதி எம்எல்ஏக்கெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இங்க அவங்க தனித்தனியா அவங்க இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போயிருக்காங்க. ஒருத்தர் நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு குருவி கூடல, குருவியை கொண்டாந்து அடக்கி வச்சிருக்கு. அவங்க ஒரு எம்எல்ஏ நேத்து சார் இங்க பிரைவேட் செக்யூரிட்டி இருக்கு. கிளம்பிட்டு இருக்காங்களா? அது அவங்க பெரிய போயிட்டு போறாங்க வர்றாங்க. இன்னி ராத்திரி இங்க தான் தங்குவாங்களா இல்ல கிளம்புறாங்களா?